இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய 12 முதலமைச்சர்களை கைது செய்வதற்கான வாய்ப்பு பாஜக அதற்கான ஸ்கெட்சை போட்டிருக்கிறதா என்கிற செய்தி இப்போது பேசுபொருளாக மாறி இருக்கிறது. பாஜக கொண்டு இருக்கக்கூடிய சட்டம் முதலமைச்சரை கைது பண்ணுவோம், பிரதமரையே கைது பண்ணுவோம் அப்படின்லாம் கொண்டு வந்து அமித்ஷா அவர்கள் நாடாளுமன்றத்தில் அவருடைய வரிசையில் உட்காராம 3 வருஷம் பின்னாடி போய் அங்கிருந்து படிக்கக்கூடிய சூழல் அவருடைய முகத்திலேயே அந்த மசோதாவை கிழித்து எறிந்தது அப்படின்னு மிகப்பெரிய கலைபரம் அது ஜேபிசிக்கு போயிருக்கிறதுனால் இதில் 8 எதிர்கட்சி முதலமைச்சர்கள், 3 பாஜக முதலமைச்சர், ஒரு பாஜகவினுடைய கூட்டணி கட்சி முதலமைச்சர் அப்படின்னு 12 முதலமைச்சர்கள் அவர்களின் மீதான வழக்குகளில் ஏதாவது ஒன்று சொல்லி அவர்களை கைது செய்து 30 நாள் சிறையில் வைத்து ஆட்சியை கலைக்க முடியும் என்கிற தரவுகள் இப்போது வெளியாகி இருக்கிறது. இதனுடைய பின்னணி என்ன? பாஜக முதலமைச்சரை கூட தேவைப்பட்டா தூக்கலாம், அவர் நாளைக்கு சிக்கலா வந்துட்டா அப்படிங்கிற வகையில் ஃபட்னாவிஸும் அதில் இருக்கிறார், சந்திரபாபு நாயுடுவும் இருக்கிறாருங்கிறது தான் கூடுதல் தகவல். இதனுடைய பின்னணியை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு. மோடி அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு கருப்பு சட்டம், அந்த கருப்பு சட்டம் அப்படின்னு சொன்னால் அமித்ஷா அவர்கள் கொந்தளிக்கிறாரு. இதை நீங்கள் கருப்பு சட்டம் எப்படி சொல்வீங்க? மக்களுக்கு எதிராக அப்போ கருப்பான வேலைகளை நீங்கள் தான் பண்ணுறீங்க அப்படின்லாம் அவர் கொந்தளிக்கிறாரு. இந்த சட்டமே முதல்ல இந்திய அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானது, அன்கான்ஸ்டிடியூஷனல் அண்ட் இல்லீகல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த விவாதம்ங்கிறது தனியாக இருக்கட்டும். இப்போ நம்ம முதலமைச்சர்களுடைய பட்டியலில் வரலாம். யாராவது ஒரு முதலமைச்சரை கைது செய்து அல்லது அமைச்சர்களை கைது செய்து பிரதமரையே கைது செய்து சிறையில் வச்சிங்கன்னா 30 நாள் ஜெயிலில் இருந்துட்டாங்கன்னா கவர்னரே ஆட்டோமேட்டிக்காக மாநில அரசுகளாக இருந்தால் அவரை நீக்கிடலாம்ங்கிறது தான் இந்த சட்டத்தினுடைய ஷரத்து. அங்கே மேலே பிரதமர் பரிந்துரை செய்யணும். பிரதமர் பரிந்துரை செய்யலைனாலும் குடியரசுத் தலைவர் அவங்க நீக்கிடலாம் என்பதாக அந்த சட்டத்தின் ஷரத்து இருக்கிறது. நம்ம பார்க்குறோம், இந்த ஹிந்துல ரிப்போர்ட்டாக இருக்குது. தெலுங்கானா சிஎம் ரேவந்த் ரெட்டி வித் மோஸ்ட் கிரிமினல் கேசஸ், 11 other சிஎம்ஸ் வித் கேசஸ் ஏடிஆர் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. குறைந்தபட்சம் 30 சீஃப் மினிஸ்டர் இன்னைக்கு இந்தியாவில் இருக்காங்கன்னா அதில் 10 பேராச்சும் சீரியஸ் கிரிமினல் சார்ஜஸ், மிக கடுமையான கிரிமினல் குற்ற வழக்குகள் அவர்களின் மீது நிலுவையில் இருக்கிறது அப்படின்னு ஏடிஆர் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இப்போ நம்ம பட்டியலுக்குள்ளே போயிடலாம். ஏன்னா எதிர்கட்சிகள் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துருவோம், அதுக்கு பிறகு பாஜக கூட்டணிங்கிறதுக்குள்ளே போகலாம். தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி அவர்கள் தான் டாப்பில் இருக்கிறார். அவர் மீது 89 வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது. இது எல்லாமே முதலமைச்சர்களுடைய அஃபிடவிட், தேர்தல் பிரமாண பத்திரத்திலிருந்து எடுக்கப்பட்டது. ரேவந்த் ரெட்டி அவர்களுக்கு இந்த 89ல் 72 சீரியஸான கேசஸ், கிரிமினல் அஃபென்சஸ் அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கிறது. அடுத்து இதில் 2வது நிலையில் இருக்கிறவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின். அவரின் மீது ஏறதாழ 47 வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். இதற்கு அடுத்து நம்ம முதல்ல எதிர்கட்சிகள் வரிசையில்னு பார்த்தோம்னா சித்தராமையா அவர்களின் மீது 13 வழக்குகள் இருக்கிறது. கர்நாடகா முதலமைச்சர் சித்தராமையா வெளிப்படையாகவே ஆர்எஸ்எஸ்ஸை விமர்சிக்கக்கூடியவர். நீங்கள் ரிவர்ஸில் யோசிச்சிங்கன்னா டிகே சிவகுமார் கூட ஒரு சாஃப்ட் டோனில் இருக்கும். சமீபத்தில் டிகே சிவகுமார் அவர் ஆர்எஸ்எஸ்னுடைய ஆன்தத்தை சட்டமன்றத்துக்குள்ளேயே எல்லாம் பாடினாருங்கிறத பார்க்குறோம். அது ஒரு தனி விவாதமாக சர்ச்சையாக மாறியது. அதில் தத்துவார்த்த ரீதியிலாக ஆர்எஸ்எஸ் எதிர்க்கக்கூடியவராக சித்தராமையா இருப்பார் அப்படிங்கிறது ஒரு தனி விவாதம். அது காங்கிரஸ்குள்ளேயே சாஃப்ட் இந்துத்துவா இல்லை ஹார்ட்லைனர் ஆன்டி இந்துத்துவா அப்படிங்கிற மாதிரிலாம் அது ஓடிக்கிட்டு இருக்கும். அதில் சித்தராமையா அப்படிங்கிறவர் 3வது முதலமைச்சராக இருக்கிறார். அடுத்து 4 எதிர்கட்சிகள் வரிசையில் பார்த்தோம்னா ஹேமந்த் சோரன் அவர்களின் மீது 5 வழக்குகள் இருக்கிறது. ஹேமந்த் சோரன் அவர்கள் இப்போ சமீபத்தில் அவர் கைது செய்யப்பட்டு முதலமைச்சராக இருக்கும்போது கைதுக்கு போகிறாங்க. அவர் போய் ராஜினாமா பண்ணி கொடுத்துட்டு முன்னாள் முதலமைச்சராக கைது செய்யப்பட்டு உள்ளே போனார். ஜாமீன் அவருக்கு, அது ஜாமீன் இல்லை, ஏறத்தாழ அந்த ஜாமீனுடைய உத்தரவை ஜார்க்கண்ட் ஹைகோர்ட் கொடுத்தது. இவர் குற்றம் செய்தார் என்று நம்புவதற்கான முகாந்திரமே இல்லைங்கிற விஷயங்களை அந்த அளவுக்கு பேசி நீதிபதி அவரை ஜாமீனில் வெளியில் விட்டுருக்கிறார். அது ஒரு பக்கம் இருக்குது. ஹேமந்த் சோரன் அவர்கள் அதில் முதலமைச்சர்கள் பட்டியலில் இருக்கிறார். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஹிமாச்சலினுடைய முதலமைச்சர் சுக்வீந்தர் சிங் சுகு அவர்கள். ஹிமாச்சலில் அவங்க எப்படியாச்சும் ஆட்சியை கவுக்கலாமான்னு ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஹிமாச்சலிலிருந்து கங்கனா ராணாவத் போன்ற மிக கூர்மையான பாஜகவினுடைய எம்பிக்கள் எல்லாம் ஒரு பக்கம் கிடைச்சிருக்கிறாங்கிறத பார்க்குறோம். அங்கே ஹிமாச்சல் பிரதேசம் ஒரு சின்ன மாநிலம் தான் அப்படின்னாலும் கூட தேவை ஏற்பட்டது. ஏன்னா காங்கிரஸ் இன்றைக்கு நீங்கள் யோசிச்சிங்கன்னா 3 மாநிலங்களில் தான் ஆட்சியில் இருக்குது. நேரடியாக காங்கிரஸ் மட்டும் ஆட்சி, காங்கிரஸ்க்கு கூட்டணியில் இருக்கிறதுன்னு பார்த்தா நீங்கள் ஜார்க்கண்டில் அவங்களுக்கு ஒரு சின்ன ரோல் இருக்குது. இந்த 3ன்னு பார்க்கும்போது கர்நாடகா, தெலுங்கானா, ஹிமாச்சல் பிரதேசம்
ஒருவேளை அவங்களுக்கு பிஜேபிக்கு திடீர்னு ஒரு பர்செப்ஷனை உருவாக்கணும். என்னென்னு, காங்கிரஸ் வந்து தென்னிந்திய கட்சின்னு உருவாக்கணும்னா ஹிமாச்சலில் இருக்கக்கூடிய ஆட்சியை அவங்க ஒரு வகையில் ஏதாவது பண்ணி கவுத்துட்டாங்கன்னா, அதற்கு பிறகு கர்நாடகா தெலுங்கானா தென்னிந்தியாவில் ஒரு சின்ன பார்ட்டிங்கன்னு ஒரு பர்செப்ஷனுக்கு தேவைன்னாலும் கூட அவங்களால அதை செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கிறது. தேவை ஏற்பட்டால் இல்லை தேவை ஏற்படாமல் போனால் கூட அவங்க அதை செய்வாங்க. அடுத்து பார்த்தோம்னா கேரளாவினுடைய முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் அவர்களின் மீது வழக்குகள் இருக்குது. இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா சிக்கிமினுடைய முதலமைச்சர் PS தமாங். சிக்கிம்ங்கிறது அஃப்கோர்ஸ் வடகிழக்கில் அவங்க ரொம்ப பெருசாக போக மாட்டாங்க. தேவை ஏற்பட்டால், அதாவது அவங்க எப்படின்னா ஒரே ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சுட்டு மீதி மொத்த எம்எல்ஏக்களையும் வேறு கட்சியிலேருந்து விலைக்கு வாங்கி கம்ப்ளீட்டாக சேர்த்து ஆட்சியவே பிடிச்ச அளவுக்கெல்லாம் வடகிழக்கில் அவங்களுக்கு வரலாறு இருக்குது. சிக்கிமை பொறுத்த வரைக்கும் தமாங் அவர்கள் இப்போ 2வது முறையாக முதலமைச்சராக இருக்கிறார். மொத்தம் இருக்க 32 சீட்டில் வந்து 31 சீட்டு ஆளுங்கட்சி ஜெயிச்சது. அப்படி ஒரு ஸ்வீப் அடித்து தான் அவர் தமாங் அவர்கள் 2வது முறையாக வெற்றி பெற்றிருக்கிறார். இன்னொரு மாநில கட்சி ஒரே ஒரு சீட்டு ஜெயிச்சு எதிர்கட்சியாக உட்காந்துருக்காங்க. பாஜகவும் அங்கே 0, காங்கிரஸும் 0ங்கிற வகையில் இருக்குது. தமாங் அவர்களை நகர்த்த வேண்டும் என்று நினைத்தால் ஏதாவது ஒரு வழக்கை போட்டு 30 நாள் உள்ள தூக்கி போட்டு நம்ம போட்டுக்கலாங்கிறதும் கூட அதனுடைய பின்னணியாக இருக்கும். இதுக்கு அடுத்து பஞ்சாபினுடைய முதலமைச்சர் பகவந்த் சிங் மான் அவர்கள். பகவந்த் சிங் மான் அவர்கள் இப்போ மிக கடுமையாக விமர்சிச்சுட்டு இருக்கிறாரு. அவங்க ஸ்டேட்டில் ஏறத்தாழ 55 லட்சம் குடும்ப அட்டைகளுக்கு இந்த இலவச உணவு தானியத்தை நிறுத்துறது அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறாங்க. இது 3 1 பங்கு அப்படிங்கிற எண்ணிக்கையில் இருக்குது. மத்திய அரசோட இந்த முடிவை நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம். நான் முதலமைச்சராக இருக்கிற வரைக்கும் ஒரு குடும்பத்துக்கு கூட நிறுத்த விட மாட்டேன். இது எங்களுடைய ஏழை பஞ்சாபியர்களின் மீது நிகழ்த்தப்படுகிற வன்முறை அப்படின்லாம் அவர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அவருடைய தீவிரத்தன்மை ஒருவேளை போகிறது அப்படின்னா அவரையும் கூட இந்த டார்கெட்டில் நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ இந்த 8 பேர் அப்படிங்கிறது தான் ரேவந்த் ரெட்டி, MK ஸ்டாலின், சித்தராமையா, ஹேமந்த் சோரன், சுக்வீந்தர் சிங் சுகு, பினராயி விஜயன், PS தமாங், பகவந்த் சிங் மான். ஸோ இவங்க 8 பேருங்கிறவங்க எதிர்கட்சியினுடைய முதலமைச்சர்கள் அப்படின்னு பார்க்கலாம். அடுத்ததாக பாஜகவுக்கு நம்ம போனோம் அப்படின்னா யார் வரானா, RSSனுடைய வளர்ப்பாக பார்க்கப்பட்ட ஆனால் இப்போ மோடி அமித்ஷாவினுடைய செல்லப்பிள்ளையாகவே மாறி இருக்கக்கூடிய தேவேந்திர ஃபட்னாவிஸ் அவர்கள், மகாராஷ்டிராவினுடைய முதலமைச்சர் தேவேந்திர ஃபட்னாவிஸ் அவர்கள் அதில் இருக்கிறார். அது வந்து முக்கியமான ஒரு இதாக நம்ம பார்க்கணும். ஏன்னா தேவேந்திர ஃபட்னாவிஸ் அவங்க எந்த அளவுக்கு பார்த்தாங்க அப்படின்னா, RSS ஒரு வேலை போதும், OBC லீடர்ஸ் போதும், மீண்டும் நம்மளே கையில் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற இதுக்கு ஒரு அவங்க வந்து ஒரு முன்னேறிய சமூகத்திலேருந்து ஆளை கொண்டு வருவோன்னு போனாங்க அப்படின்னா ஃபட்னாவிஸ்க்கு ஆப்வியஸாக அந்த வாய்ப்பு இருக்கிறது. அவர் ஏற்கனவே முதலமைச்சராக இருந்தவர். அதனால தான் மோடி அமித்ஷா திட்டமிட்டு ஃபட்னாவிஸை என்னவா மாற்றினாங்கன்னா துணை முதலமைச்சராக கொண்டு போய் ஏக்நாத் ஷிண்டேவுக்கு அடுத்த நிலையில் நம்பர் 2ஆக, அதுக்கு ஆக்சுவலாக பதவியேற்புக்கு கடைசி நிமிஷம் வரைக்கும் ஃபட்னாவிஸ் ஒத்துக்கலங்கிறதெல்லாம் போச்சு. அதுக்கு பிறகு இப்போ இந்த கட்சியவே கம்ப்ளீட்டாக காலி பண்ணி இவங்களை சபார்டினேட் ஆக்கிட்டாங்க. ஃபட்னாவிஸ் மாபெரும் ஒரு பெரு வெற்றியை பெற்று காட்டியிருக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம். டெப்டியாக ஷிண்டேவை கொண்டு போய் போட்டுட்டு இவர் திரும்ப முதலமைச்சராக மாறியது அப்படிங்கிறதெல்லாம் நடந்திருக்கிறது. அப்போ இது இருந்தாலும் நாளைக்கு ஃபட்னாவிஸ் ஒருவேளை RSS மோடி அமித்ஷான் வரும் பொழுது அவரை சக்சஸராக கொண்டு வரணும் என்று முடிவு செய்கிறார்கள் என்றால் அவருக்கே கூட செக் வைப்பதற்காக இந்த சட்டத்தை ஒருவேளை கொண்டு வருகிற பட்சத்தில் பயன்படுத்தி கொள்ளலாம் என்கிற ஒரு விஷயம் இருக்கிறது. அடுத்து பார்த்தோம்னா ஒடிஷாவினுடைய தற்போதைய முதலமைச்சராக இருக்கும் மோகன் சரண் மாஜி அவர்கள், அவரின் மீதும் வழக்குகள் இருக்கிறது. ராஜஸ்தானுடைய தற்போதைய முதலமைச்சர் பஜன்லால் சர்மா அவர் மீதும் வழக்கு இருக்கிறது. இந்த 3 பாஜகவினுடைய முதலமைச்சர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு அவர்கள், அவர் தான் அந்த 4வது 12வது முதலமைச்சர்னு நம்ம எடுத்துக்கலாம். டாப்லேருந்து பார்க்கும்போது 3வது இடத்துல இருக்கிறவர் சந்திரபாபு நாயுடு தான். அவர் மீது 19 வழக்குகள் இருக்குது. ஒரு விஷயம் நம்ம பார்க்கணும், சந்திரபாபு நாயுடு இப்போவே ஜாமீனில் தான் வெளியில் இருக்கிறார். அவர் தேர்தலில் நிற்பதற்கு முன்பாக ஜாமீனில் வெளியில் வந்து தான் அவர் எலெக்ஷனுக்கான கேம்பெயினையே கொண்டு போனார். ஜெகன்மோகன் ரெட்டி ஒருவேளை சந்திரபாபு நாயுடுவை கைது செய்யாமல் இருந்திருந்தால் இவ்வளவு பெரிய படுதோல்வி அடைந்திருப்பாராங்கிறதே விவாதத்துக்குரியது தான். ஏன்னா சந்திரபாபு நாயுடுவை வந்து கைது செய்த விதம் அப்படிங்கிறதும், அதற்கு பிறகு அவர் ஜாமீனுக்காக கோர்ட்டு பிடிக்கல ஏறி 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 அவர் போனது அப்படிங்கிறது அதுவே ஒரு பெரும் அளவுக்கான பின்னடைவாக அந்த
பர்ஸ்பெக்டிவ் பேட்டில்ங்கிறத தாண்டி சந்திரபாபு நாயுடுவை நோக்கி அந்த மாபெரும் வெற்றி ஒரு சுனாமியை போல் அவர்கள் ஜெயித்து வந்திருக்கிறார்கள். கூட்டணி உருவானதும் அந்த கைதுக்கு பிறகு தான். பவன் கல்யாண் அங்கே போய் ஆதரவு அளித்ததுங்கிறது, பிஜேபி கொண்டு போனதுங்கிறது. நீங்கள் ரிவர்ஸில் யோசிச்சிங்கன்னா சந்திரபாபு நாயுடு அவர்கள் கட்சியை கைப்பற்றியது, தெலுங்கு தேசம் கட்சியை கைப்பற்றியதுங்கிறது ஆரம்பத்திலிருந்தே புரந்தேஸ்வரிக்கு அதில் உடன்பாடு கிடையாது. ஏன்னா தன்னுடைய தகப்பனார் உருவாக்கிய கட்சி, சகோதரியின் கணவர் அதை எடுத்துகிட்டு போகிறாரு அப்படிங்கிறதும், அரசியல் வாரிசாக அவர் வந்ததுங்கிறதும், தனக்கான இடம் கொடுக்கப்படவில்லைங்கிறது குடும்ப ரீதியிலாகவே இருக்கக்கூடிய மிகப்பெரிய சண்டை. ஆனால் அந்த புரந்தேஸ்வரியை மாநில தலைவராக வைத்து கொண்டு சந்திரபாபு நாயுடுவோட கூட்டணிங்கிறத நோக்கி பிஜேபி போச்சு அப்படின்னா அதற்கு தள்ளிவிட்டது ஜெகன்மோகன் ரெட்டி தான். இந்த சந்திரபாபு நாயுடு ஆக்சுவலாக சந்திரபாபு நாயுடு அவர்கள் நினைத்திருந்தால் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது, அமித்ஷா அதை கொண்டு வரார் இல்லையா, 30 நாள் சிறையில் இருந்தால் பிடிச்சி அவங்க பதவியவே பறித்து விட்டுறலாம் என்கிற சட்டம் கொண்டு வருவதை சந்திரபாபு நாயுடு மிக கடுமையாக எதிர்த்திருக்க வேண்டும். ஆனால் அரசியல் ரீதியிலாக அவர் அதை எதிர்க்கக்கூடிய இடத்தில் இல்லைங்கிறது ஒரு துரதிருஷ்டவசமான விஷயமாக மாறி இருக்கிறது. இப்போ நம்ம இந்த சட்டத்தினுடைய பேக் ட்ராக்கு வந்தோம்னா, சட்டமே நிறைவேறுமானு தெரியாதீங்க. நீங்கள் ஏன் இவ்வளவு இது பேசுகிறீங்க? ஏன்னா நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு போயிருக்கு. நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு போச்சு அப்படின்னா கூட்டுக்குழுவில் 31 உறுப்பினர்களை இப்போ போடுறாங்க. 21 பேர் ராஜ்யசபா, 10 பேர் லோக்சபான்னு போடுறாங்க. நாடாளுமன்ற கூட்டுக்குழு அடுத்த நவம்பர் டிசம்பரில் மழைக்கால கூட்டத்தொடரோ அங்கே வரும்போது அவங்க அதை நோக்கி போவாங்க. அங்கே நாடாளுமன்ற கூட்டுக்குழு ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்கும். ரிப்போர்ட்டுக்கு பிறகு விவாதம் நடக்கும். விவாதத்துக்கு பிறகு அது வாக்கெடுப்புக்கு வரும். அப்படிங்கிறதெல்லாம் ப்ரொசீஜராக நடக்கும். நமக்கு என்ன கேள்வினா, இது வந்து கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட், இந்திய அரசமைப்பு சட்டத்திலேயே திருத்தத்தை கொண்டு வருகிறார்கள். அப்படி திருத்தம் கொண்டு வரணும்னா 3/2 பங்கு ஆதரவு, 2/3 ஆஃப் தி மெஜாரிட்டி ஆஃப் த ஃப்ளோர் அப்படிங்கிறது உங்களுக்கு தேவைப்படுது. இதில் நம்ம பல வகையில் நீங்கள் விளையாட முடியும். மொத்த உறுப்பினர்களில் 3/2 பங்கு ஆதரவுன்னு எடுத்துக்கலாம். அன்றைக்கு வருகை தருகிற உறுப்பினர்களில் 3/2 பங்கு ஆதரவுன்னு நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போ இதுக்குள்ளே வச்சுக்கிட்டு அவங்க கேம் விளையாட முடியுமாங்கிற ஒரு கேள்வி இருக்குது. நியாயமாக இந்த மசோதாவை கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தால் கொண்டு வந்தால் அவங்களுக்கு போதுமான எம்பிஸ் கிடையாது. 70 எம்பிக்கள் வரைக்கும் அவங்களுக்கு துண்டு விடுறாங்க. ஏன்னா என்டிஏக்கு இன்றைக்கி 293 எம்பிக்கள் தான் இருக்கிறாங்க. இது நிறைவேறணும் அப்படின்னா ஏறத்தாழ 369 எம்பிக்கள் அவங்களுக்கு தேவைப்படுது, 2/3 மெஜாரிட்டி அப்படிங்கிறது. அப்போ அங்கே ஒரு 70, இங்கே ஒரு 77, 80 எம்பிக்கள் உங்களுக்கு துண்டு விடுறாங்க. ஆனால் பாஜக இதை சட்டவிரோதமான வேறு வழிகளில் கொண்டு வர முடியுமாங்கிற கேள்வி இருக்குது. இது வந்து ஊழலுக்கு எதிரான நடவடிக்கை, கருப்பு பணம் வைத்திருக்கிறவர்கள், சட்டத்தை ஏமாற்றி வருகிறவர்களுக்கு எதிரான நடவடிக்கை அப்படிங்கிற ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி இதை மணி பில் ரூட்டில் கொண்டு வந்தால் மணி பில்லுக்கு 2/3 மெஜாரிட்டி வேண்டாம், வெறும் சிம்பிள் மெஜாரிட்டி போதும். சிம்பிள் மெஜாரிட்டியில் இவங்க ஆதாரில் தொடங்கி பிஎம்எல்ஏ சட்டங்கள்லேருந்து பல்வேறு விஷயங்களை மணி பில்லாக கொண்டு வந்தது நம்ம பார்க்குறோம். அன்றைக்கி ராஜ்யசபாவில் அவங்களுக்கு மெஜாரிட்டி இல்லைங்கிறதுனால அப்படி கொண்டு வந்தாங்க. ஆனால் இப்போ இங்கே இந்த இடத்துல பார்க்கும்போது இதை மணி பில்னு ஸ்பீக்கர் ஒருவேளை டெசிக்னேட் பண்ணிட்டாரு அப்படின்னா அது எந்த அளவுக்கு சிக்கலுக்குரியதாக மாறுங்கிறத பார்க்கணும். ஆனால் மணி பில்லாக இருந்தது அப்படின்னா நீங்கள் ஒரு மணி பில்லுக்கு மணி பில்லுங்கிறதெல்லாம் இதுக்கப்புறம் நம்ம பேசக்கூடிய என்னென்ன வழிகளை அவங்க கொண்டு வந்தே திறன் முடிவு பண்ணி சட்டவிரோதமாக முடிவு பண்ணான்னு. ஏன்னா மணி பில்னு டெசிக்னேட் பண்ணாமல் மணி பில்லுக்கு ஜேபிசிலாம் போடலாமா, அதெல்லாம் தேவையே இல்லைங்கிறது இருக்குது. அவங்க எப்படி வேணாலும் மாற்றலாங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸ்பீக்கர் சொல்கிறாரு இது மணி பில் தான், லோக்சபா மட்டும் போதும், 1/2 ஆஃப் தி மெஜாரிட்டி, சிம்பிள் மெஜாரிட்டி போதும்ட்டார்னா அதனுடைய அந்த ஸ்ட்ரக்சரே மாறி. நீங்கள் சேலஞ்ச் பண்ணி போனீங்கன்னா ஆதாருடைய மணி பில் ரூட் செல்லுமா செல்லாதாங்கிறது இன்னமும் உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்குது. பிஎம்எல்ஏனுடைய சிறப்பு சட்டங்கள் இன்றைக்கி இடிக்கான அந்த சட்டங்கள் இருக்கே, இதை மணி பில்லாக கொண்டு வந்து செல்லுமா செல்லாதாங்கிறது இன்னமும் நிலுவையில் இருக்குது. இப்படியான பல குழப்பங்களுக்குள்ளே கொண்டு போய் அதை உள்ள விடுவதாக மாறிப்போகும். இதில் இன்றைக்கி கிரண் ரிஜிஜு அவர்கள் திடீர்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அப்படி நாடே கந்தர்வகோட்டை சமஸ்தானமே ஆடி போச்சுங்கிற மாதிரி எல்லாம் அதிர்ந்து போயிட்டாங்க. என்னன்னா இந்த பில், அந்த கருப்பு சட்டங்களை இப்போ யார் முதலமைச்சர் நீக்குவோங்கிற சட்டத்தை மோடி அவர்களே ஏற்றுக்கலையா, அவர் ஏற்றுக்க மாட்டேன்ட்டாரு. என்னது இது இப்படி ஒரு சட்டம்ட்டாரு. என்னன்னு ஒத்து பார்த்தா முதலமைச்சர்களை மட்டும் டிஸ்மிஸ் பண்ணலாம், பதவியை பறிக்கலான் இருக்கு. பிரதமர் நான் சொல்கிறேன், பிரதமரையும் பதவி நீக்கலாம் நீங்கள் கொண்டு வரணும். நானும் மக்கள் பணி செய்கிறவன் தானே, பிரதமர் என்ன பெரிய அது தொட முடியாத அதிகாரமா அப்படின்னு மோடி அவர்கள் கோச்சிக்கிட்டு கடுமையாக பேசின பிறகு இந்த கிரண் ரிஜிஜு அவர்கள் நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் சொல்கிறாரு. அதுக்கு பிறகு அதை கொண்டு போய் இமீடியட்டாக அதில் திருத்தம் கொண்டு வந்து
பிரதமர் அவர்களையும் பதவி நீக்கம் செய்ய முடியும்னு சேர்த்த பிறகு தான் இப்படி தான் இருக்கணும், ஊழலுக்கு எதிராகன்னும் போது பிரதமராக இருந்தாலும் நம்ம சும்மா விடக்கூடாது அப்படின்னு பிரதமர் சொன்னதாக அவராக சொல்லுகிறாரு. அடிப்படையில் வர செய்திகள் சபாநாயகருக்கே இந்த மசோதா வரப்போவது முந்தின நாள் சாயங்காலம் வரைக்கும் தெரியாது. திடீர்னு நைட்டு இந்த டிவியில் ஏதோ போடுறாங்கன்ற பிறகு தான் பார்த்தா உள்துறை அமைச்சர் நாளைக்கு தாக்கல் பண்ண போகிறாங்கிற தகவல் போயிருக்கு. ஏங்க அது மெமரண்டம் இல்லை, நாளைக்கான அவை நடவடிக்கையில் அது கிடையாதுங்க, எதிர்கட்சிகளுக்கெல்லாம் கொடுக்கணும், என்ன சொல்கிறீங்க, இதை ஏற்றுக்கும் எப்படிங்க அப்படி ஒரே நாளில் நாளைக்கு கொடுக்கணும்னு இன்றைக்கி நைட்டு முடிவு பண்ண முடியும் என்று மக்களவை செயலகத்திலிருந்து பேசியதாகவும் அதற்கு பிறகு பிரதமர் அலுவலகமே தலையிட்டு தான் இந்த பில்லை நாளைக்கு அவரை கொண்டு வரணும், அமித்ஷா பண்ணியே ஆகணும்னு சொல்லி நள்ளிரவில் கொண்டு போய் எதிர்கட்சி தலைவர்கள் சிலருக்கு காப்பியை கொடுத்து படிச்சுட்டு வந்து நாளைக்கு விவாதத்துக்கு வந்துருங்கிறதெல்லாம் சொல்லி இவ்வளவு குழப்பங்கள் நடந்திருக்கிறது. ஆக இவர் பிரதமர் இப்படி சொன்னார் போனார் வந்தாருங்கிறதுல இவங்களாம் கொண்டு வரக்கூடியது ரொம்ப சிம்பிள். ஒரு மாநில அரசு பிரதமரின் மீது எஃப்ஐஆர் போடுறதே சாதாரண விஷயம் கிடையாது, போட்டுற முடியாது. நீங்கள் அதுக்கு எத்தனை இடத்துல பர்மிஷன் வாங்கணும் தெரியுமா, இதில் கைது வேறு பண்ணுவாங்கங்கிறதெல்லாம் நடக்காத காரியம். அப்போ பிரதமரை தொட முடியாதுங்கிறத தெரிஞ்சு சட்டத்தில் சும்மா சேர்த்துட்டு போங்க, என்ன ஆகிருப்போது. இடியோ சிபிஐயோ இன்கம் டேக்ஸோ இவங்க அத்தனை என்னுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிறாங்கல்ல, இவங்க எல்லாம் பிரதமருக்கு கட்டுப்பட்டவர்கள், பிரதமருக்கு கீழே ரிப்போர்ட்டிங்க ஆட்களாக இருக்கிறவர்கள், அவங்க எப்படி கைது பண்ண முடியும்? அதை விட முக்கியம் பிரதமர் மேலே எஃப்ஐஆரே போட முடியாது. நீங்கள் குடியரசுத் தலைவர் வரைக்கும் போய் பர்மிஷன் வாங்குறதுங்கிற மாதிரிலாம் அந்த ப்ராசஸ் போகும். ஆக பிரதமரின் மீது எஃப்ஐஆரே போட முடியாதுங்கிறது தெரிஞ்சுதான் கைது செய்தால் 30 நாளில் நீக்கலாம்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்து கேலி கூத்தாக்குகிறார்கள் அப்படின்னு தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. இது வேறு எதிலிருந்தோ மடைமாற்றுவதுங்கிறது ஒன்று. ரெண்டாவது, நீண்ட கால செயல் திட்டத்தோடு பாஜக இதை கொண்டு வருகிறது அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். இதை முளையிலேயே கிளி எறிவதற்கு என்ன மாதிரியான வேலைகளை செய்கிறாங்க எதிர்கட்சிகள், அது எப்படி பயணிக்கிறதுங்கிறத பொறுத்து அதனோட அப்டேட்ஸோடு நம்ம சந்திக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் குரலோடு.